நிலா குட்டிக்கு செகண்ட் ஃபுட்டாக வந்து கேரட் தான் நான் கொடுக்க போகிறேன். அதில் மேலுள்ள பகுதியும் கீழுள்ள பகுதியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மேலுள்ள தோலையும் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு 3 கேரட் எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு. அதை க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து இப்படி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கேரட்டை நான் போட்டுக்கிட்டு தண்ணி அதுக்கு ஏற்றப்பில் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அதை வந்து சாஃப்டாக வேகணும். அதுக்குனால ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணி நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 15 இல்லை 20 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். சிம்மில் வச்சு வேக வச்சுட்டா நல்லா ஈஸியாக வெந்துடும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அது மட்டும் நான் வடித்து காய் மட்டும் கேரட் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து பாப்பாவுக்கு குடிக்க நான் வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளரில். கேரட்டை எடுத்து நான் வச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக சைனிங்காக ஸ்மூத்தாக அரைச்சிட்டு தான் பாப்பாவுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஊட்டுறவங்கள 6 மந்த்து ஃபுட்டு வந்து குழந்தைக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சா தான் அவங்களால சாப்பிட முடியும். நல்லா கொஞ்சம் துரின்னு லைட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ப்யூரியாக வரும். அதுதான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 6 மந்த்து வரைக்கும் 6 மந்த்து முடிகிற வரைக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்துக்கலாம் பேபிக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 7 மந்த் ஆச்சுன்னா கொஞ்சம் குறைன்னு சாப்பாடு எப்படி நம்ம வேக வச்சு மத்தில் கடைஞ்சி இதை ஏதாவது கடைஞ்சி இல்லை கையில் பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சோன்னா அவங்க வந்து இப்பயே மெல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேபி இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சுட்டேன்னா அவங்க எழுந்ததுக்கப்புறமா ரெடியாக இருக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு. இப்போ எழுந்துட்டாங்க. அவ்வளோதான். இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க. நிலா பேபிக்கு எப்பயுமே ஸ்மைல் பேசுங்க. யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.